ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. அதாவது இன்றைய நாள் 1/4/2025 கடந்த 26/3/2025 அன்று மாநில மைய நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே நமது மாநில தேர்தலானது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அதாவது தேர்தலாக அல்லாமல் யுனானிமஸ்லி எலெக்டட் என்று சொல்வார்களே, அந்த விதத்திலே போட்டியின்றி தேர்வு செய்து இந்த தேர்தலை நடத்தி முடித்து நம் எல்லோருக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலையினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அந்த வகையிலே கடந்த 26/3/2025 மாநில நிர்வாகிகளாக கீழ்கண்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். மாநில தலைவர் திரு சிவ திருமேனிநாதன், மாநில துணைத் தலைவர் 1 திரு கோ கண்ணன், துணைத் தலைவர் 2 திரு இரா முருகேசன், துணைத் தலைவர் 3 போ ஐயனபிள்ளை, மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன், மாநில அமைப்புச் செயலாளர் திரு கோ பார்த்தசாரதி, மாநில பிரச்சார செயலாளர் திரு இ செல்வராஜ், மாநில இணைச் செயலாளர் 1 திரு சோ சுபாஷ் சந்திர போஸ், இணைச் செயலாளர் 2 திரு மு ரகுபதி, இணைச் செயலாளர் 3 கோ சந்திரசேகரன், மாநில பொருளாளர் திரு பி எஸ் மாதவன். ஆக இந்த வகையிலே கிட்டத்தட்ட 11 பேர் எந்த விதமான போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னுட்டா எல்லாரும் அலைஞ்சு திரிஞ்சு அங்கெங்கெல்லாம் போய் மண்டல மையங்கள் எல்லாம் தேர்வு செய்து அதுக்கு உண்டான ஆட்களெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இப்போ யுனானிமஸ்லி எலெக்டட் அப்படிங்கிறப்போ யாரும் எங்கேயும் அலைய வேண்டிய தேவை இல்லாத ஒரு நிலையினை ஏற்படுத்தி கொடுத்த மாநில மையத்திற்கு மதுரை மாவட்ட தலைவர் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வார். இதை எல்லாம் முடித்து வச்சது திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் தான் ROA சங்க தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து அவர் மாவட்ட துணைத் தலைவராகவும் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். ஆதம்பாக்கம் சென்னையில் வசிக்கிறார். அவர் தான் தேர்தலை நடத்தி வைத்தவர். ஆக அந்த வகையில் அவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, இன்றைக்கி தேதி 1/4/2025 26/3/2025 தேர்தல் முடிவுகள் எல்லாம் எல்லோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற அறிவிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பின்னால் இன்று மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடக்கும் அப்படிங்கிறத மதுரை மாவட்ட அன்பர்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு 1/4/2025 அன்று அங்கேருந்து செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை என்று வரப்பெற்ற செய்தி நம்ம மாநில பொதுச் செயலாளர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றிருக்கிறது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 2025-28 ஆண்டுக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பின்வருமாறு நடைபெற உள்ளது அப்படின்னு போட்டு, நாள் 9/4/2025 புதன்கிழமை, நேரம் காலை 9:30 மணி, இடம் ஐஸ்வர்யம் ஹால், அஜந்தா ஹோட்டல், திருச்சி 1, மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருச்சி ஜங்ஷன் அருகில். இவ்விழாவில் தாங்கள் அவசியம் கலந்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டு அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் லெட்டர் போட்டிருக்கிறாங்க. புதிய மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் இவ்வளோ பேருக்கும் திரு மோகன் சார் அவர்கள், அதாவது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் லெட்டர் போட்டுட்டு அந்த வாட்ஸ்அப்பில் செய்தி இன்று வரப்பெற்று விட்டது. எல்லோருக்கும் ஒரு ஆவலாதி, என்றைக்கு பதவியேற்பு விழா வைக்க போகிறாங்க, எங்கே வைக்க போகிறாங்கங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை முற்றுப்புள்ளி வைத்தது போல் திருச்சியில் தான் நடக்குது. அது கூட அஜந்தா ஹோட்டலில் நடக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரலில் இது அமைந்துள்ளது என்று செய்தி வரப்பெற்றுள்ளது. எனவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதாரக்களி தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. வரக்கூடிய 9/4/2025 புதன்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு திருச்சி அஜந்தா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஹாலில் இந்த விழா நடைபெற உள்ளதால் அனைவரும் வருகை தந்து இதனை சிறப்பிக்கும்படி மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.